Welcome to our channel Grammar and Hands. In this video, we are going to discuss how to represent a covalent bond by using Lewis structure or Lewis dot structure in 11th Standard Chemistry Volume 2, Unit 10, Chemical Bonding. 11th Standard Samatsir Book, Chemistry Volume 2, Unit 10, Chemical Bonding கீழே வர லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சரை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனோட லேர்ன் பண்ணிக்கலாம். லூயிஸ் ஸ்ட்ரக்சர், அதுக்கு இன்னொரு பேர் வந்து லூயிஸ் dot structure is a pictorial representation of covalent bonding between combining atoms. நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் கோவேலண்ட் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கோவேலண்ட் பாண்டில் வந்து எத்தனை எலக்ட்ரான், எவ்வளோ பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஷேர் ஆகுதோ அதுக்கு தகுந்த அளவுக்கு என்ன உருவாகுதுன்னு பார்த்து நம்ம பாண்ட் உருவாகுதுன்னு சொல்லி பார்த்தோம். அதில் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் எதை சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், அந்த கோவேலண்ட் பாண்ட் உருவாகிறது எப்படி அப்படிங்கிறத ஒரு டாட் ஸ்ட்ரக்சரில் சொல்கிறது தான் லூயிஸ் ஸ்ட்ரக்சர். In this structure, the shared valence electrons are represented as a pair of dots between the combining atoms, and the unshared electrons of the atoms are represented as a pair of dots, lone pairs on the respective individual atom. இல்லை 2 பாயிண்ட் சொல்கிறாங்க. எதெல்லாம் பேர் ஆச்சோ அதெல்லாம் வந்து எதத்தில் சொல்கிறாங்கன்னா வந்து டாட்ஸாக வந்து சொல்கிறாங்க. ரெப்ரசன்டேட்டட் இஸ் எ பேர் ஆஃப் டாட்ஸ் பிட்வீன் தி கம்பைனிங் ஆட்டம். அப்போ ஆட்டம் கம்பைன் ஆகுது இல்லையா, அந்த ஆட்டத்துக்கு சென்ட்ரலில் வர பேர் வந்து என்னென்னா வந்து எதெல்லாம் வந்து ஷேர் ஆகுது அப்படிங்கிறது. நம்ம ஏற்கனவே மியூச்சுவல் ஷேரிங்னால தான் கோவேலண்ட் பாண்ட் உருவாகுதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அப்படி ஷேர் ஆகாமல் இருக்கிறத அந்தந்த இண்டிவிஜுவல் ஆட்டத்துக்கு மேலே லோன் பேராக போடுவாங்க. நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இங்கே வரும்போது இது இன்னும் நல்லா ஈஸியாக புரியும். அப்போ the Lewis dot structure for a given compound can be written by the following steps. நிறைய ஸ்டெப்ஸ் சொல்கிறாங்க given below. Let us understand the steps பார்ப்போம். இப்போ draw the skeletal structure of the molecule. இப்போ நம்ம வந்து வாட்டர் மாலிகுல் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்னா அதோட ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர். வாட்டரோட மாலிகுலர் ஃபார்மில் H2O, 2 ஹைட்ரஜனும் 1 ஓவும் இருக்கும். அப்போ நம்ம எப்படி போடணும்னா, மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியுடைய அயனை வந்து ஆட்டத்தை சென்டரில் போட்டுக்கணும். அப்போ இந்த ஹெச்சில் ஓவானா ஓ தான். அப்போ ஓவை சென்டரில் போட்டு 2 பக்கம் 2 ஹைட்ரஜன் போட்டுறோம். அது வந்து ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர். கால்குலேட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆஃப் ஆல் தி ஆட்டம்ஸ் இன் த மாலிகுல்ஸ். அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் நம்மளுக்கு தெரியும். அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டலில் இருக்கிற அவுட்டர் மோஸ்ட் செல்லில் இருக்கிற எலக்ட்ரானத்தை நம்ம என்ன சொல்லுவோம், வேலன்சி எலக்ட்ரான் சொல்லுவோம். இப்போ ஹைட்ரஜனுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 1ங்கிறனால கடைசியில் எத்தனை தான் இருக்குது, 1 தான் இருக்குது. ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 2னா நம்ம 2 6ன்னு பிரிப்போம். அப்போ இதோட வேலன்சி செல்லில் எத்தனை இருக்குது, 6 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இன் தி கேஸ் ஆஃப் பாலி அட்டாமிக் அயான்ஸ் த சார்ஜ் ஆன் இந்த பாயிண்ட் கொஞ்சம் கவனிங்க. படிக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ஈஸியாக புரியும். இப்போ நம்ம சாதாரணமான இப்படி கால்குலேட் பண்ணிக்கிறோம். பாலி அட்டாமிக் அயான் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறோன்னா, அந்த சார்ஜ் ஆன் ions should also be considered during the calculation of the total number of valence. இப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் இல்லையா. அப்போ NAக்கு கால்குலேட் பண்ணும்பொழுது 2 8 1ன்னு லாஸ்ட்டில் 1 இருக்குது அப்படின்னு சொல்லிடுறோம். இதே NA ப்ளஸ்க்கு பார்க்குறோம், Cl மைனஸுக்கு பார்க்குறோம். அப்படி நம்ம பார்க்கும்பொழுது என்ன பண்ணணும்னா, இந்த மேலே இருக்கிற அயான்ஸே கால்குலேட் பண்ணிக்கணும். எப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இன் தி கேஸ் ஆஃப் ஆனயான்ஸ் என்னது, நெகட்டிவ் அயான்ஸில் the number of negative charges should be added to the number of valence electron. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ Cl இருக்கு இல்லையா, அது வந்து 17. அப்போ நம்ம எப்படி பிரிப்போம்னா 2 8 7ன்னு பிரிப்போம். இது Cl மைனஸ்னால் என்னமா மீனிங், ஏன் வந்து இது வந்து ஆனயான், இது வந்து என்னது ஆனயான் அல்லது நெகட்டிவ் அயான். நெகட்டிவ் அயானில் அந்த வேலன்சி எலக்ட்ரானை கால்குலேட் பண்ணும் பொழுது ஒன்று சேர்த்திக்கங்கிறாங்க. ஏன் சேர்த்தணும்னு பாருங்கள். Cl மைனஸ்னால் என்ன அர்த்தம்னா, Cl வந்து ஒரு எலக்ட்ரானை எக்ஸ்ட்ரா ஏற்றுக்கிறது மூலமாக Cl மைனஸ் ஆகுது. அப்போ ஒரு எலக்ட்ரான் என்ன ஆயிடுச்சு, இதோட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குது. அப்போ Cl மைனஸ்ன்னு சொல்லும்போது இது கூட ஒன்றை சேர்த்து Cl மைனஸில் எத்தனை இருக்குது, 8. இப்படி நீங்கள் ஆப்போசிட் வாங்க. இப்போ Na சோடியம் அப்படிங்கிறது 2 8 1 10 ஆயிடுச்சா, 11 ஆயிடுச்சாமா. இப்போ Na ப்ளஸ்னால் என்னப்பா மீனிங்கு, ஒரு ஆட்டம் வந்து தன்னிட்டு இருக்கிற ஒரு எலக்ட்ரானை இழந்தால் தான் வந்து அது என்ன ஆகும், பாசிட்டிவ் அயான் ஆகும். அப்போ Na ப்ளஸ்னால் அந்த வேலன்ஸ் செல் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் போயிடுது. அப்போ 2 8 தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், நம்ம கேட்டையானா இருந்தால் வேலன்சி செல்லில் இருக்கிற எலக்ட்ரான் கூட எத்தனை சார்ஜ் இருக்குதோ அதை கழிங்க. இதே ஆனையானா இருந்தால் வேலன்சி செல்லில் இருக்கிற எலக்ட்ரான் கூட என்ன சார்ஜோ அதை கூட்டுங்க. இப்போ Cl மைனஸுங்கிறனால 1ன்னு சொல்லி கூட்டியிருக்கிறோம். இப்போ O2 மைனஸ்னால் 2 கூட்டுவோம். இதே வந்து Ca2 ப்ளஸ்னால் என்ன பண்ணுவோம், 2 கழிப்போம். அப்போ ப்ளஸ் சார்ஜ்னால் கழிங்க, மைனஸ் சார்ஜ்னால் கூட்டுங்க. ஒரு பாயிண்ட்டு. எத்தனை ப்ளஸ்ஸோ அத்தனை கழிங்க, எத்தனை மைனஸோ அத்தனை கூட்டுங்க. அதுதான் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. குழந்தைங்க நீங்கள் வந்து உள்ளே போய் இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் அது ரொம்ப நாளைக்கு இருக்கும். நாளைக்கு வேறு எக்ஸாம் நீங்கள் படிக்கும் பொழுது இதே மெத்தடில் படிச்சிங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம்,
நிறைய நாளைக்கு மனசில் நிற்கி. இப்போ படிக்கலாமா? இந்த கேஸ் ஆஃப் பாலி அட்டாமிக் அயன்ஸ் த சார்ஜ் ஆஃப் தி பொதுவாகவே பாலி அட்டாமிக் அயன்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம இன்னுமே என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ PO4 இருக்கு இல்லையா, PO4 2- SO4 2- அந்த மாதிரி 2 1க்கு மேலே இருக்கிறது தான் பாலி அட்டாமிக் அயன்ஸ். நான் உங்களுக்கு சிங்கிளாக போட்டு காமிச்சேன். பாலி அட்டாமிக் அயன்ஸ் இந்த சார்ஜ் ஆன் த அயன்ஸ் வுட் பி கன்சிடர்ட். அதையும் கன்சிடர் பண்ணணும் எப்போ? டூரிங் தி கால்குலேஷன் ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்சி எலக்ட்ரான் கால்குலேட் பண்ணும்பொழுது. எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு கேட்டால், இந்த கேஸ் ஆஃப் அயன்ஸ் நெகட்டிவ் அயன்ஸாக இருக்கும்போது இந்த நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ் எத்தனை சார்ஜ் இருக்குதோ சுட் பி ஆடட் டு தி நம்பர் ஆஃப் வேலன்சி. அப்போ இந்த வேலன்சி எலக்ட்ரானு கூட சார்ஜ் எத்தனை இருக்குதோ அத்தனை கூட்டிக்கிங்க. இதே பாசிட்டிவ் அயானாக இருந்ததுன்னா தட் எத்தனை பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குதோ அதை வேலன்சி எலக்ட்ரான்லேருந்து கழிச்சுக்குங்கன்னு சொல்கிறாங்க. அழகாக சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ இன் வாட்டர் டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்சி எலக்ட்ரான் 2 × 1 ப்ளஸ் 1 × 6. ஏன் 2 × 1 1 × 6 நம்மளுக்கு தெரியும் இல்லையா? வாட்டர்னு சொல்லும்போது H2O, இந்த ஹைட்ரஜன் அப்போ மொத்தம் 2 ஹைட்ரஜன் ப்ளஸ் ஒரு ஆக்சிஜன். ஹைட்ரஜனை பொறுத்தளவுக்கு வேலன்சி செல்லில் 1 இருக்குது. ஆக்சிஜனை பொறுத்தளவுக்கு வேலன்சி செல்லில் எத்தனை இருக்குது? 6. அப்போ 2 + 6 மொத்தம் எத்தனை வந்துருச்சு? 8. அப்போ இதில் வேலன்சி செல்லில் இருக்கிற எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எத்தனை? 8. சரி, 8 போட்டாங்க. அடுத்து என்ன பண்ணலான்னு பாருங்கள். ட்ரா எ சிங்கிள் பாண்ட் between the atoms in the skeletal structure of the molecule. Each bond will account for 2 valence electrons. A bond pair for water we can draw 2 bonds accounting for 4 valence electrons as follows. இப்போ வாட்டர் மஸ்ட் நம்ம ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் இப்படி போட்டுருந்தோம் இல்லையா? இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பாண்ட் 2 பாண்ட் போட்டுக்கங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, ஒவ்வொரு பாண்டுமே ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அல்லது 2 எலக்ட்ரானை கவுண்ட் பண்ணுது. நம்மக்கிட்ட மொத்தம் எத்தனை இருந்தது? 8. அப்போ இந்த பாண்டில் 2 எத்தனை போயிடுச்சு? 4 போயிடுச்சு. அப்போ மீதி நம்மக்கிட்ட எவ்வளோ தான் இருக்குது? 4. அதை மட்டும் மனசில் வச்சுட்டு வாங்க. அப்போ distribute the remaining valence electrons of pair lone pair giving octet only duet form for hydrogen. நம்ம சொன்னோம் இல்லையா, octet மறுபடியும் வருது. என்னென்னா அந்த நோபல் கேஸஸில் லாஸ்ட்டில் வேலன்ஸ் செல்லில் எல்லாத்துலேயுமே 8 எலக்ட்ரான் இருக்கும் இல்லையா, அதாவது ஆக்டானா 8. ஆனால் ஹைட்ரஜனுக்கு இருக்கிறதே 1. அதனால் அது இன்னும் 1 மட்டும் வாங்கி டூயட் ரூல்னு சொல்லுவாங்க. சரியா? டூயட்னா அந்த ஹீலியம் இருக்கு இல்லையா, ஹீலியத்துக்கு 2 தான் வரும். அப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லோன் பர்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் தி மோஸ்ட் சரி ரைட்டு, நம்மகிட்ட 4 இருக்கே, இந்த 4 ஃபஸ்ட்டு இங்கேருந்து கொடுத்துடலாமா அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்த எப்படி 4 எலக்ட்ரான் இருக்குன்னா என்ன அர்த்தம்? 2 பேர் இருக்குன்னு அர்த்தம். இந்த 2 பேரை யாருக்கு கொடுக்கலான்னா அதிகமாக எலக்ட்ரோ நெகட்டிவ் உடையதுக்கு தான் கொடுக்கணும். அப்போ இந்த ஹைட்ரஜனுக்கு ஆக்சிஜனுக்கு எதுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவ் அதிகமாக இருக்குது? ஆக்சிஜனுக்கு. அப்போ இந்த 2 பேரை இங்கே ஒன்றுன்னு போட்டுருங்க. அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. வெரிஃபை வெதர், இந்த இடத்துல வெதர் ஸ்பெல்லிங் தப்பு, WH இங்கே வரும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாடா லெஸ் அல்ல மோர் வரணும். சரியா? வெரிஃபை வெதர் ஆல் த ஆட்டம்ஸ் சாட்டிஸ்ஃபை தி ஆக்டெட் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பாரு. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்னா ஒரு பாண்ட் அப்படிங்கிறது 2 எலக்ட்ரானா. அப்போ ஹைட்ரஜனுக்கு 2 வரும்போது ஹீலியத்துக்கு வந்துடுதா? இங்கே ஒரு பாண்டு தான் இருக்குது ஹைட்ரஜனுக்கு முன்னாடி. 2 வரும்போது ஹீலியத்தோட ஸ்ட்ரக்சரை அடைஞ்சிருதா? ஆக்சிஜனுக்கு வாங்க, 2 எலக்ட்ரான், 2 4 எலக்ட்ரான். இந்த பாண்டில் ஒரு 2 6, இந்த பாண்டில் ஒரு 2 8. அப்போ 8 அமைப்பு போயிடுது. அப்போ 2 இருக்கணும் அல்லது 8 இருக்கணும், 2 அமைப்பு வந்துடுது. அப்போ 2மே என்னத்துக்கு வந்துருச்சு? ஆக்டெட் ரூலுக்கு வந்துருச்சு. அதனால் நம்ம போட்டதே சரின்னு சொல்லிக்கிறாங்க. லெட்டஸ் ட்ரா லூயிஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் நைட்ரிக் ஆசிட். பார்க்கலாமாம்மா? நைட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது HNO3 இல்லைப்பா. அதை நான் எப்படி எழுதிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சரில் HONO இன்னொரு O போட்டுக்கிறாங்க. ரைட்டு. அடுத்து ஞாபகப்படுத்தி பாருங்கள். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு என்னது, அந்த வேலன்சி செல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு நைட்ரஜன் இருக்குது, 3 ஆக்சிஜன் இருக்குது. நம்ம முதல்ல போட்டதை வச்சு போடலாம். ஹைட்ரஜனுக்கு எத்தனை இருந்துச்சு? 1 இருந்துச்சு. நைட்ரஜனுக்கு N7 அப்பா. அதை எப்படி பிரிக்கலாம்னா 2 5ன்னு பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? 2 5ன்னு பிரிக்கலாம். இப்போ வேலன்ஸ் செல் எத்தனை இருக்குது? 5 இருக்குது. அப்போ 1 × 5. ஆக்சிஜனுக்கு இப்போ தானே நம்ம பார்த்து 6ன்னு. அப்போ 1 1 1 5 3 18 18 5 23 1 24. அப்போ இது எல்லாத்தோட வேலன்ஸ் செல்லில் இருக்கிற எலக்ட்ரான்களுடைய டோட்டல் என்ன? 24. இதை கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த ஸ்டெப்பு ஒரு பாண்ட் போடுவோம். ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஒரு பாண்ட் போடுவோம். போட்டோமா? போட்டாச்சு. இப்போது இந்த 24 எத்தனை பாண்டு போட்டுக்கிறோம்? 1 2 3 4 போட்டுட்டோம்.
24 எலக்ட்ரானில் 4 பாண்டுனா 4 பாண்டுனா ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான் போயிடுச்சு. அப்போ 4 பாண்டுக்கு எத்தனை போயிடுச்சு? 4 2 8 போக நம்ம கையில் மீதி எவ்வளோ தான் இருக்குது? 16 தான் இருக்குது. 16 எலக்ட்ரான் அல்லது 8 பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ரைட்டாம்மா? 8 பேர்ஸ். இப்போ எனக்கு சொல்கிறத கவனிக்கலாமா? இது கால்குலேட் பண்ணணும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? அப்போ ட்ராய் சிங்கிள் லைன் போட்டால் சிங்கிள் லைன் போட்டாச்சு இல்லையா? டிஸ்ட்ரிபியூட் த ரிமைனிங் 16 எலக்ட்ரான்ஸ். நம்ம கையில் மீதி எத்தனை இருக்குது? 16 எலக்ட்ரான்ஸ். அது அந்த 16 எலக்ட்ரான்ஸ் ஆஸ் 8 பேர். அது சொன்ன நிலையை 8 பேர் ஸ்டார்டிங் ஃப்ரம் மோஸ்ட் எலக்ட்ரான் ஆக்டிவ் ஆட்டம். அப்போ இதில் ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. எது ரொம்ப எலக்ட்ரான் ஆக்டிவ்னா ஆக்சிஜன். அப்போ இந்த 8 பேரை வந்து என்ன பண்ணணும்னா ஆக்சிஜனுக்கு 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி பிரித்து போட்டுறோம். சரியா? பிரித்து போட்டுட்டு என்ன பண்ணணும் அடுத்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்ம செக் பண்ணி பார்க்கணும் எல்லாத்துக்கும் சரியாக வருதான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். இந்த ஹைட்ரஜன் பக்கத்தில் ஒரு பாண்ட் இருக்குது, ஹைட்ரஜனுக்கு 2ன்னு சொல்லி ஹீலியம் ஸ்ட்ரக்சருக்கு ஓகே. இந்த ஆக்சிஜனை பாருங்கள் 2 4 6 8 இது ஓகே, இது ஓகே. இந்த ஆக்சிஜனை பாருங்கள் 2 4 6 8 இது ஓகே. இப்போ இது பார்த்தீங்கன்னா 2 4 6 8 வருது. இது ஓகே தாம்மா. ஆனால் நைட்ரஜனை பொறுத்தளவுக்கு 2 4 6 தான் இருக்குது, 8 வேணும் இல்லையா? அப்போ 8ன்னு நம்ம வாட்டுக்கு 2 போட்டுக்கலாமா? அது எப்படி இல்லாத எலக்ட்ரானை போடுவோம்? அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு டாட் வந்து ஏதாவது இங்கேருந்து கொண்டு வந்து போட்ட மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே நம்ம போட போகலாம். இந்த 2 எலக்ட்ரானை கொண்டு வந்து இங்கே போடுறாங்க. ஆட்டோமேட்டிக்காக 2 எலக்ட்ரானை கொண்டு போட்டோன்னே இது என்ன ஆயிரும்? டபுள் பாண்ட் ஆயிருமா? ஆல்ரெடி 2 எலக்ட்ரான் சேர் ஆகி ஒரு பாண்டு. இன்னொரு எலக்ட்ரானை கொண்டு வந்து போடும்போது என்ன ஆகுது? உங்களுக்கு இப்படி வரும். இப்படி வருமாம்மா? இப்போ எண்ணி பாருமா. இந்த ஆக்சிஜனுக்கு 2 4 6 8 ஓகே. நைட்ரஜனுக்கு 2 4 6 8 ஓகே. இந்த ஆக்சிஜனுக்கு 2 4 6 8 ஓகே. ஹைட்ரஜனுக்கு 2 ஓகே. இதுக்கு 8 ஓகே. ஈஸியாக இருக்குல்ல? ரைட். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்பொழுது லூயிஸ் ஸ்ட்ரக்சர் எழுதுறது நம்மளுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ.